பார்க்கக்கூடிய காரியம், ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சபைக்கு சும்மா போனவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம், பொதுவான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள், தேவ செய்தியை கேட்கிறவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கேள்வி கேட்கணும். இது கேள்வி கேட்காதவர்கள் ரட்சிக்கப்படவே முடியாது. எப்படி என்ன கேள்வி கேட்கணும் பார்த்தீங்களா? ஏன் நம்மளை ஆண்டவர் படைத்தார் அப்படிங்கிற விஷயத்துக்காச்சும் நமக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் விசேஷித்தவர். அந்த மனிதர்கள் நிறைய கேள்விகளாலே நம்மளை தெளிவுள்ளவர்களாய், நல்ல ஞானம் உள்ளவர்களாய் நம்ம மாறிக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். சிறு பிள்ளைகளானாலும் முதிர் வயதானவர்களானாலும் வேதத்துல கேள்விகளை கேட்டு அதற்கு சரியான பதிலை தெரிந்து கொண்டோமானால் நமக்கு தோல்வியே கிடையாது. நிறைய பேர் பின்வாங்கி போகிறதுக்கு காரணம், தேவனை மறுதலிச்சுட்டு போறதுக்கு காரணம், வேதத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு புரியாததுதான். அது நமக்கு புரிந்து அந்த கேள்வியில நம்ம தெளிவாய் பதிலை பெற்றுக் கொண்டோமானால் ஜீவனே போனாலும் மரணமே வந்தாலும் எது வந்தாலும் எதை இழந்தாலும் நம்ம தேவனை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய சத்தியம், அது எவ்வளவு பெரிய காரியம். ஏன் நம்மளை படைச்சாரு, எதுக்காக நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்கே இருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம், அத்தனை விஷயத்துக்கும் நம்மளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் நடக்கிற அத்தனை காரியங்களுக்கும் நம்மளுக்கு பதில் தெரிந்திருக்கும். அப்படி பதில் தெரிந்தவர்கள் தான் ஞானவான்கள் சொல்லப்படுவாங்க. பூமியில ரொம்ப பிரயோஜனமானவர்களாகவும் இருப்பாங்க. ஆண்டவர் நம்மளை படைத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நிச்சயமா அவர் நம்மளை படைத்து நம்மளை உருவாக்கினதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்படும்படியாய் வாழ்வோம், பிரயோஜனமா இருக்கும்.